48 இஸ்ரேல் உருவான உடனே இஸ்ரேலின் சுதந்திர போராட்டம் ஆரம்பித்து விட்டது. இழந்த பகுதிகளை அந்த நாடுகள் மீட்டெடுப்பதற்காக, விசேஷமாக எகிப்து, சீனாய் பெரிய பகுதி, அதை மீட்டெடுப்பதற்காக அவர்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள். சிரியா கோலன் ஹைட்டை மீட்டெடுப்பதற்காக முயன்று கொண்டிருக்கிறது. ஜோர்டான் அது தன் கைவசப்பட்டிருந்த வெஸ்டர்ன் பேங்கை இழந்து விட்டது. நோ ரெகக்னிஷன் ஆஃப் இஸ்ரேல், நோ பீஸ் வித் இஸ்ரேல், நோ நெகோசியேஷன் வித் இஸ்ரேல். சீனாய் அவங்க அடிச்சுட்டு போகும்போது இந்த 1,00,000 ட்ரூப்ஸ் ஆஃப் ஈஜிப்ட் வந்து ரிட்ரீட் ஆகி போகும் பொழுது அவர்கள் தங்களை காத்து கொள்வதற்காக முதல்ல எல்லாரும் நிறைய தளவாடங்களை விட்டுட்டு போகிறாங்க. கடற்குதிரையில் வந்து இந்த மெர்மெய்டுன்னு அதே மாதிரி இது வந்து குதிரை மெர்மெய்டு. மெரினா இருக்குல்ல, மெரினா வந்து கடல், மெய்டுனா பெண்ணு, கடல் கண்ணி. இப்போ அந்த டான் என்ற ஒரு இஸ்ரேல் ஆஃபீஸரையும் மீட்கணும். அதனால் அந்த ஸ்டேஷனில் இருக்கிற ஈஜிப்சியன் டெக்னீஷியன்ஸையும் பிடிச்சிட்டு வரணும். ரேடார் பக்கம் போகணுங்கிறதுனால இவங்க அந்த சுயஸ் கெனாலை ஒட்டி இருக்கிற எல்லா நிலைகள்லையும் இவங்க ஃபேண்டம் 4 வச்சுட்டு பாம்பிங் பண்ணுறாங்க. நைட் பாம்பிங் பண்ணும்போது எல்லாருடைய ஃபோக்கஸும் இங்கே இருக்குது, சுயஸ் கெனாலில் இருக்குது. இப்போ ஒரிஜினலாக இஸ்ரேல் இந்த ஆப்ரேஷன் பண்ணணும்னா என்டையர் சீனாயை கடந்து வரணும். ஆனால் சீனாய் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆமாம், இப்போ சீனாய் அவங்க கண்ட்ரோல் இருக்குது. அதனால இந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த ஆப்ரேஷன் வந்து நினச்சி பார்க்க முடியாது. பயன்படுத்தப்பட்டது மொசாடு, இன்டெலிஜென்ஸ் ஃபுல்லாக மொசாடு தான் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஆனால் இதில் பயன்படுத்தப்பட்ட டீம் எதுனா பாராட்ரூப்பர்ஸ். மெனாகெம் பெகின் டர்க்கி பிரசிடெண்ட்டை கூப்பிட்டு நீங்கள் அசாத்தை சொல்லுங்கள், நாங்கள் இது அணு உலைங்கிறதுனால தான் இதை அடித்தோம், எங்களுக்கு மேற்கொண்டு எந்த வார் ஆக்டிவிட்டியும் கிடையாது, அதனால் நாங்களும் இதை வெளியே சொல்ல போகிறதில்ல, அவரும் சொல்ல மாட்டாங்க. ஈஜிப்ட் இந்த நாடு உருவான அந்த தினத்திலிருந்து தொடர்ந்து பரம எதிரியா இருந்தது அந்த ஈஜிப்ட் தான். 1948 ஆண்டு இவங்க டிக்ளேர் பண்ண உடனேயே நாங்க ஒரு ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல்னு டிக்ளேர் பண்ண அன்னைக்கே போர் ஆரம்பிச்சதுல இந்த ஈஜிப்ட் இருந்தது. 6 days வார்னு சொல்லக்கூடிய 1967 வார்லயும் அது இருந்தது. 73 அந்த வார்லயும் இந்த ஈஜிப்ட் இருந்தது. இன்னைக்கான ஈஜிப்ட் இஸ்ரேலுக்கு ஒரு எதிரி நாடு இல்லை, ஒரு நட்பு நாடுன்னு சொல்லலாம். ஆனா ஒரு சம்பவம், ஈஜிப்ட் நாட்டுல நிறுவி இருந்த ஒரு ரடார் ஸ்டேஷன், அதுவும் இவங்களுக்குள்ள இந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், கோல்டு வார் இல்லாட்டி வார் ஆஃப் அட்ரிஷன் சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள தொடர்ந்து இவங்க அவங்கள வீக் பண்றது, அவங்க இவங்களை வீக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வாரம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு அதிரடி தாக்குதல் இஸ்ரேல் நடத்திச்சு. அதுல மொசாதினுடைய கையும் கண்டிப்பா இருக்கும். இது ஒரு அதிரடி நடவடிக்கை. இதுக்கு பேரு ஆபரேஷன் ரூஸ்டர் 53. இந்த ஆபரேஷன் ரூஸ்டர் 53 அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நமது திரு மனோகர் தேவதாஸ் சார் அவர்கள். சார் அதை பத்தி சொல்லுங்க. ஆபரேஷன் ரூஸ்டர் 53. ரூஸ்டர் அப்படின்னா அது சேவல். அது ஏன் இந்த பேர் வச்சாங்கன்னா, அவங்க அந்த குரோனாலஜிக்கல்ல நிறைய பேர்கள் வைத்திருப்பார்கள் நிறைய ஆப்ரேஷன்ஸ்க்கு. அது எந்தெந்த ஆப்ரேஷனுக்கு ஏதாவது ஒரு நேம் ஃபிக்ஸ் பண்ணுவார்கள். ஆனால் இந்த 53ங்கிறது ஒரு நம்பர் ஸ்பெசிஃபிக்கா. இது வந்து ஒரு ஹெலிகாப்டருடைய நம்பர். சரி, இந்த சம்பவம் ஆபரேஷன் ரூஸ்டர் 53 நடைபெற்றது 1969. நீங்க சொன்ன மாதிரி 48 இஸ்ரேல் உருவான உடனே இஸ்ரேலின் சுதந்திர போராட்டம் ஆரம்பித்து விட்டது. தொடர்ந்து அவர்கள் 67 எகிப்து, சிரியா, ஜோர்டான் மிக முக்கியமாக எதிரி நாடுகளாக இருந்து தாக்குவதற்கு தயாராக இருந்த நேரத்தில் இஸ்ரேல் அந்த போரை முன்னெடுத்தது ஃபர்ஸ்ட். அதன் மூலமாக இந்த 6 day வார்ல பெரிய வெற்றி இஸ்ரேலுக்கு கிடைத்தது. ஆனால் இந்த வெற்றி வந்து இஸ்ரேலுக்கு முழுவதும் நிலப்பரப்பு 4 பங்கு ஆனாலும் அதை தக்க வைப்பதற்கு இஸ்ரேல் பாடாத பாடுபட்டு கொண்டது. நிலையான வெற்றி அல்ல அது. ஏன்னா இதுக்குதான் இது முடிந்த உடனே அந்த வாருக்கு பேர் வார் ஆஃப் அட்ரிஷன் ஆரம்பிச்சிடும். அந்த வார் ஆஃப் அட்ரிஷன் வந்து இன்டைரக்டா சில காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும். வார் முடிந்தது என்றாலும், ஏனென்றால் இழந்த பகுதிகளை அந்த நாடுகள் மீட்டெடுப்பதற்காக, விசேஷமாக எகிப்து, சீனாய் பெரிய பகுதி, அதை மீட்டெடுப்பதற்காக அவர்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள். சிரியா கோலன் ஹைட்டை மீட்டெடுப்பதற்காக முயன்று கொண்டிருக்கிறது. ஜோர்டான் அது தன் கைவசப்பட்டிருந்த வெஸ்டர்ன் பேங்கை இழந்து விட்டது. அதனால எல்லா நாடுகளுமே அதுல ஒரு முன்னிணைப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா யாருமே
அதை தோல்வின்னு ஒத்துக்கிறதுக்கும் தயாராக இல்லை. இந்த காலகட்டத்தில் 67 வந்து சூடான் தலைநகர் கார்ட்டூம்ல வச்சு ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது, அரப் லீக். அதுல ஒரு முடிவுல வந்து அவர்கள் ஒரு முடிவு எடுத்தார்கள். அந்த முடிவுக்கு பேரு 3 நோஸ், NO, நோ, ஆங்கிலத்தில் உள்ள நோ, மூன்று இல்லை. ஆமா, அது என்ன இல்லை என்றால் நோ ரெகக்னிஷன் ஆஃப் இஸ்ரேல், ஆமா, நோ பீஸ் வித் இஸ்ரேல், நோ நெகோசியேஷன் வித் இஸ்ரேல் என்ற 3 நோஸ் காயின்ட்டு எடுத்தாங்க 67ல. அப்ப இது இன்னும் தீவிரம். இஸ்ரேல் அங்கீகரிக்க மாட்டோம், அவங்க பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம், இஸ்ரேலுடன் சுமூக உறவும் கிடையாது, சமாதானம் கிடையாது. ஆமா, இந்த 3 அவர்கள் முடிவெடுத்தார்கள். தீவிரமா தான் இருக்காங்க. அதனால அதுல எகிப்து ரொம்ப முனைப்பாக இருக்கிறது. ஏனென்றால் அங்கு நாசர் இருக்கிறார். நாசர் வந்து இப்ப மாடர்னைசேஷன் ஆஃப் ஈஜிப்ட் மிலிட்ரி, அதுல ரொம்ப தீவிரமா இருக்கிற ஈஜிப்ட் ஏர்ஃபோர்ஸ். ஏன்னா ஏர்ஃபோர்ஸ் முழுவதுமாக இழந்து போன நிலைமை. அதனால அவர் வந்து ரஷ்யால இருந்து எல்லா ராணுவ தளவாடங்களையும் வாங்கி குவிக்கிறார். இப்ப அவங்களுக்கு வந்து பார்டரே சீனாயை தாண்டி சுயஸ் கனாலுக்கு போயிடுச்சு. அதனால சுயஸ் கனாலை ஒட்டி ஃபோர்டிஃபிகேஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கிறது. அவர் ட்ரூப்ஸ் வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சர்ஃபஸ் டு ஏர் மிசைல், எந்த ஏர்கிராஃப்ட் வந்தாலும் அடிக்கணுன்றதுக்காக மிசைல்ஸ் நிறைய வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய ரேடார்ஸ் வேணும். ஏனென்றால் இஸ்ரேல் 6 டே வார்ல ரொம்ப லோ ஹைட்டில் பறந்து எல்லா இராணுவ தளவாடங்களையும் ஏர்ஃபோர்ஸ் ரன்வேஸ் எல்லாத்தையுமே அடிச்சுன்னு இருக்குனாங்க. அதனால இவங்க ஏர்கிராஃப்ட் வர்றதை நம்ம முன்னவே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில் ரொம்ப தீவிரமான ஏற்பாடுகள் எகிப்தில் நடக்குது. இஸ்ரேல் இவங்களை உள்ள வரவிடக்கூடாதுன்றதுனால அவங்க சூயஸ் கனாலை ஒட்டி பண்டு, மண்ணில் உயரமான பண்டு, ஏன்னா அவங்களுடைய ரஷ்யன் டேங்க்ஸ் அதில் ஏறக்கூடாது, அந்த மாதிரி ஹைட்டான பண்ட்ஸு. அந்த பக்கம் சீரியன் பார்டர்ல வந்து சிரியா என்ன பண்ணுது, நிறைய குழிகள் விட்டுது. ஏனென்றால் இந்த இஸ்ரேலுடைய டேங்க்ஸ் அங்கிட்டு போகக்கூடாது. அப்படி எல்லாரும் அவங்கவுங்க பார்டர்ல ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறார்கள். இது இருந்தாலும் அப்பப்போ ஏர் ரைட்ஸ் நடக்கும். இஸ்ரேல் ஏர்கிராஃப்ட் அந்த பக்கம் போயிட்டு வருது, அதே மாதிரி ஈஜிப்ட் ஏர்கிராஃப்ட் இந்த பக்கம் வருது. இந்த ஏர் ரைட்ஸ் நடந்து கொண்டே இருக்கிறது. இது போக எங்கெங்க அந்த பார்டர்ல பிரீச்சில் செக்யூரிட்டி லேப்ஸ் இருக்கோ முடியுமானால் அவர்கள் ஆட்களையும் கடத்துறாங்க. இப்போ ஏற்கனவே ஒரு தடவை நம்ம சிரியா அந்த பக்கம் விழுந்த 3 விமானிகளை கைப்பற்றி வைத்து அதை மீட்பதற்காக இஸ்ரேல் 5 அதிகாரிகளை லெபனான்லேருந்து கடத்தி கொண்டு வந்து மீட்டார்கள். அதே மாதிரி இங்க எகிப்து வந்து டான் என்ற ஒரு முக்கியமான ஒரு ஆபீசரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க எங்க இருக்கிறாங்கன்னா பிணை கைதியா எகிப்துல இருக்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில அவங்க வந்து முக்கியமாக அவர்கள் இந்த ஆப்ரேஷனுடைய முன்னேற்பாடை எதற்குன்னா அவர்களுடைய ரேடார் சிஸ்டத்தை கைப்பற்ற வேண்டும். ரேடார் சிஸ்டத்தை அடிச்சு நொறுக்கணும். ஏனென்றால் அது இருந்துச்சுன்னா இவர்களுடைய விமானங்கள் பறக்க முடியாது, எகிப்து பக்கம் போய் பறக்க முடியல. அதனால இந்த காரணத்துக்காக தான் இந்த ரூஸ்டர் 53. அப்ப அவங்க வந்து சர்வேயன்ஸ்ல பாக்குறாங்க. பார்க்கும் பொழுது ஒரு பெரிய டென்ட் இருக்கு, நல்ல பாலைவனமான பகுதியில. இந்த பகுதியில டென்ட், இவ்வளவு பெரிய டென்ட் தேவையில்லை. ஆனா ஆடுகள் நடமாட்டமே இல்லை. ஒருவேளை ஆடுகளுக்காக போடுக்கப்பட்ட டென்ட்டானா அதுவும் இல்லை. ஆள் நடமாட்டமும் கம்மியா இருக்கு. எதுவும் ஹைவேலையும் இல்லை. ஹைவேல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. வேற ஏதாவது அங்க பெட்டாலியன்ஸ் நிறுத்தி வைக்கிறாங்கன்னா அங்க இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி தான் செக்யூரிட்டி போஸ்ட் இருக்கு. ஆனாலும் அவர்களுக்கு அது டவுட். அதனால ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் பொழுது அங்கு ரஷ்யன் ரேடார் சிஸ்டம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. நார்மலா ரேடார் சிஸ்டம் இருந்துச்சுன்னா அதை சுற்றிலும் ட்ரென்ச்சஸ் இருக்கும், ஃபோர்டிஃபிகேஷன் இருக்கும், ட்ரூப்ஸ் வச்சிருப்பாங்க, சர்ஃபஸ் ஏர் மிசைல்ஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இன்னும் ஃபர்தரா டெப்த்தில் அவங்க செக் பண்ணும் பொழுது அங்க வந்து ஒரு 25 ஆன்டி ஏர்கிராஃப்ட் மெஷின் கன்ஸ் தான் இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. டென்ட் இருக்கு, ரேடார் சிஸ்டம் இருக்கு. நார்மலா இந்த மாதிரி சிஸ்டத்துல ரேடார் என்ன இருக்குன்னா ஒரு மொபைல் வெஹிக்கிள்ல ரேடார் சிஸ்டம் இருக்கும். இன்னொரு மொபைல் வெஹிக்கிள்ல வந்து அந்த கண்டிஷன் மானிட்டர் பண்ற பேனல்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் இந்த இடம் ரிமோட்டா இருக்கிறதுனால ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும். அப்புறம் ஜென்ரேட்டர்ஸ் தேவையான ஆயில் இருக்கும். அப்புறம் இங்க இருக்கிற மினிமம் ஸ்டாஃபுக்கு டென்ட் இருக்கும். ஸோ இந்த காரியங்களில் பார்க்கும்போது எல்லாமே ஏறக்குறை இருக்கு. ஆனால் ரொம்ப ஆக்டிவா இன்வால்மெண்ட் மட்டும் இல்லை. அதனால இந்த இஸ்ரேல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்ன சொல்றாங்க, இந்த ரேடார் இருக்கு, என்ன பண்ணலாம், ஸோ அதை அடிச்சு தாக்குவோம் அப்படிங்கிறத அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிளான். இந்த ரேடார் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்றாங்க, ஏன் இந்த ரேடாரை நம்ம இஸ்ரேல் கொண்டு வந்துடக்கூடாது. ஏனென்றால் இந்த ரேடார் சிஸ்டம் வந்து ரஷ்யன் ரேடார் சிஸ்டம்
இது வந்து P12ங்கிற ஒரு ரேடார் சிஸ்டம், ரொம்ப அட்வான்ஸ்டு. அதை பற்றி இவர்களுக்கு அறிந்து கொள்ள வேண்டும். இவங்கிட்ட கையில வந்து ஒரு ரேடார் இருக்கு, அது என்னன்னா P10 பழசு. ஆமா, அது எப்படி கிடைச்சதுன்னா, இந்த 67 வார் நடந்தது இல்லையா, சீனாய் அவங்க அடிச்சுட்டு போகும்போது இந்த 1,00,000 ட்ரூப்ஸ் ஆஃப் ஈஜிப்ட் வந்து ரிட்ரீட் ஆகி போகும் பொழுது அவர்கள் தங்களை காத்து கொள்வதற்காக முதல்ல எல்லாரும் நிறைய தளவாடங்களை விட்டுட்டு போறாங்க. ஸோ விட்டுட்டு போகும்போது அவங்களுக்கு P10 ரேடார் சிஸ்டம் கிடைச்சிருச்சு. அதனால அதை அவங்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ P12 அவங்களுக்கு தெரிய வேண்டும் என்று ஆசை. எப்போ இஸ்ரேலும் அமெரிக்காவும் கொஞ்சம் அலைண்டாக தான் இருப்பாங்க, அவர்களுக்கும் இந்த P12 தேவை. ஏனென்றால் இந்த காலகட்டம் 69 வந்து வியட்நாம் வார் நடந்து கொண்டிருக்கிறது. சவுத் வியட்நாம், நார்த் வியட்நாம் வார், கோல்டு வார்ல ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவும் நடந்துட்டு இருக்கு. சவுத் வியட்நாம்ல இருந்து போற அமெரிக்கன் ஏர்கிராஃப்ட்ஸ் நிறைய வீழ்த்தப்படுகிறது. அதற்கு P12 ரொம்ப உதவியாக இருக்கிறது. இப்போ P12 பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஏன்னா 75 வரைக்கும் வியட்நாம் வார் போகுது. இப்போ அதனால ரெண்டு பேரும் பேசி அவங்களுக்கு வந்து வேண்டிய தளவாடங்கள் என்ன அப்படின்னா, ரேடார் வெயிட்டே 4 டன் கிட்ட வரும். 4,000 கிலோ. ஆமா, ட்ரக் இல்லாம, ட்ரக்ல பம்ப் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரக்கு, அதுல ஒரு மோட்டருக்கு மேல இந்த ரேடார் சிஸ்டம் இருக்கும். இந்த ரேடார் சிஸ்டம் சுத்தம். இந்த 12ங்கிறது 12 மீட்டர் அப்படின்னா 36 அடி நீளம் உள்ள ஸ்கர்வ்ல ரேடார் சிஸ்டம். அது மேல சுத்திக்கிட்டே இருக்கும். அடுத்த சைட்ல தான் இந்த பேனல்ஸ் அதெல்லாம் இருக்கிறது. அது ஒரு ஏறக்குறைய 3 டன். இது இல்லாம, வெஹிக்கிள் இல்லாம, அது பக்கத்து இன்னொரு யூனிட். மீதி எல்லாம் தேவையில்லை நமக்கு. ஜென்ரேட்டர், டேங்க் எல்லாம் வேணாம். இது 2 தான் முக்கியமான பொருள்கள். அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா, இது எடுத்துட்டு வரவும் இல்லையோ, ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹை கமாண்ட்கிட்ட பெர்மிஷன் போகணும். ஆனா இவங்க வந்து P10 இருக்கிறதுனால P10 கலெக்ட்னா எங்க கலட்டுறது, எப்படி கலட்டுறது, எதை தூக்கிட்டு வரணும் என்ற காரியங்களெல்லாம் அவர்கள் ட்ரைனிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டெரைன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த டெரைனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இடமும் சூஸ் பண்ணி இது நடந்து கொண்டிருக்கிறது. மீன்வைல் IDF அப்ரூவலுக்கு இது போகுது. இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். ஆமா, இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஹை கமாண்டுக்கு போய் அவங்க கிளியரன்ஸ் கொடுக்கணும். ஸோ அவங்களும் வந்து ப்ரொபோசலோட வாங்க, அதை கிளியர் பண்ணிடலான்றாங்க. ஸோ இப்போ வந்து அடுத்தது கிறிஸ்டலைஸ் த பிளான், அப்புறம் அடுத்து இம்ப்ளிமெண்டேஷன் போகணும். இப்போ இது வேணும்னா இவங்க இஸ்ரேலோட கையில் இருக்கிற ஏர்கிராஃப்ட்ஸு, அவங்ககிட்ட இருக்கிற சூப்பர்லேண்ட் ஹெலிகாப்டர்ஸ் இருக்கு, யூரோப்பியன் பெல்ட், இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனப்படாது. இது வந்து ஆட்களை வேணா டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். இவ்வளவு பெரிய 4 டன்னை போய் தூக்குற ஹெலிகாப்டருங்கிறது தேவையில்லாதவர்களுக்கு ஒரு காரியம். ஸோ இந்த ஐட்டம் யார் கையில் இருக்குன்னா அமெரிக்கா கையில் இருக்கு. அதுல US மெரைன்ஸ் கையில் இருக்கு. ஸோ US மெரைன்ஸ் வந்து நிறைய ஏர்கிராஃப்ட், இந்த வார் பிளைன்ஸை கொண்டு போற கேரியர்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஏர்கிராஃப்ட் ஆப்ரேட் ஆகும். போய் அவங்க பாம் பண்ணிட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆவாங்க. கப்பல்ல இருக்கு. அந்த கப்பல்ல இருந்து புறப்படுகிற சில ஏர்கிராஃப்ட் ஏதோ டெக்னிக்கல் ஸ்னாக்ல எனிமி டெரிட்டரியில விழுந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள பைலட்ஸை மீட்கணும். ஏன்னா அவங்க எஜெக்ட் ஆயிடுவாங்க. பைலட்ஸை கொண்டு வந்துருவாங்க, அது ஈஸி. அதுக்கு அடுத்து ஏர்கிராஃப்ட் இருக்கு. ஏர்கிராஃப்ட் வந்து டெக்னாலஜி. அப்ப அந்த ஏர்கிராஃப்ட் எனிமி சாயில விடக்கூடாது, அதையும் எடுத்துட்டு வந்துடணும். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஈரான்ல 2 C-130 ஏர்கிராஃப்ட் கீழே இறக்குனாங்க அந்த டெரைன்ல, ஒரு பைலட்டை காப்பாத்துறதுக்காக. அது வந்து சிக்கிருச்சு மண்ணுல, 2 டேக் ஆஃப் ஆகல. அப்ப அதுக்கு பதிலாக நிறைய ஹெலிகாப்டர்ஸ் அனுப்பிச்சு அந்த க்ரூவெல்லாம் ரெட்ரீவ் பண்ணிட்டாங்க. ஏர்கிராஃப்ட் அங்கே ஸ்டக் ஆகி நிற்கிது. பட் அந்த டெக்னாலஜி போகக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் தனியாக பாம்பிங் மிஷன் போய் அந்த ஏர்கிராஃப்டை அழித்து விட்டார்கள். அதே மாதிரி பின் லாடன்ல பிக்கப் பண்ணும்போதும் ஒரு ஹெலிகாப்டர் வந்து காம்பவுண்ட் வால்ல இடிச்சு விழுந்துடும். அதையும் அதே மாதிரி மிஷன் முடியும் போது அந்த ஹெலிகாப்டரும் அடித்து நொறுக்கப்பட்டது. ஸோ அதனால அது பண்ணணும், இல்லைன்னா எடுத்துட்டு வந்துடணும். இந்த பர்டிகுலர் ஹெலிகாப்டர் பேர் வந்து சுக்ரோஸ்கி CH-53 அப்படிங்கிற ஹெலிகாப்டர். அதுக்கு வந்து அவங்க ஒவ்வொரு தளவாடத்துக்கு ஒரு நிக் நேம் வைப்பாங்க. ஸோ அந்த நிக் நேம் வந்து சி ஸ்டாலியான் அப்படிமா. சி ஸ்டாலியன்னா கடற்குதிரையில வந்து இந்த மெர்மைடுவாங்கல்ல, மெர்மைடு கடற்கண்ணியில வந்து மேல வந்து டாப் போர்ஷன் வந்து கண்ணி, பாட்டம் வந்து மீன், கடற்கண்ணி. அதே மாதிரி இது வந்து குதிரை மெர்மெய்டு. வந்து கடல், கடல் கண்ணி. இது வந்து சி ஸ்டாலியன்ங்கிறது வந்து குதிரை, கீழே வந்து மீன். அந்த மாதிரி ஒரு, பிகாஸ் இட் இஸ் ஃப்ரம் த
சீமரைன்ஸு, ஹெலிகாப்டர், குதிரை மாதிரி சக்தி உடைய ஒரு ஐட்டம் அப்படின்னு. இது எதற்கு யூஸ் பண்றாங்கன்னா F-35 ஏர்கிராஃப்ட் விழுந்துச்சுன்னா தூக்கிட்டு வர்றதுக்கு. ஸோ F-35 ஏர்கிராஃப்டுக்காக தான், அந்த வெயிட்டுக்காக. சரி, அதனால இந்த ஹெலிகாப்டர் தேவைங்கிறதுனால 2 ஹெலிகாப்டர் அவங்களுக்கு வேணும், 1 பேக்கப் வேணும். ஸோ 3 ஹெலிகாப்டர் வந்து அமெரிக்காட்டிருந்து வாங்குறாங்க. ஸோ அமெரிக்காவும் இதை கொடுக்குறேன், ஆனால் ரேடாரை எங்களுக்கு அனாலிசிஸ்க்கு கொடுக்கணும். அவங்களுக்கு அமெரிக்கன்ஸுக்கு தெரியும், சிஏக்கு தெரியும் இந்த மாதிரி நடக்க போகுது. இந்த ஹெலிகாப்டர் அவங்கள்ட்ட தான் வாங்கணும், இல்லைன்னா இஸ்ரேலால அதை பண்ண சொல்லி தான் வாங்கணும். இந்த மாதிரி தான் பண்ண போறோம். இஸ்ரேல்கிட்ட இந்த ஹெலிகாப்டர்லாம் கிடையாது. அதனால அந்த 3 ஹெலிகாப்டர் வாங்கிடுறாங்க. இவங்ககிட்ட இருக்க சூப்பர்லேண்ட் ஹெலிகாப்டர் டிரான்ஸ்போர்ட்டுக்காக வைத்துக் கொள்கிறார்கள். இப்போ அங்கேருந்து நிறைய டீம் ரெடி பண்ணணும். இப்போ அந்த டான் என்ற ஒரு இஸ்ரேல் ஆஃபீஸரையும் மீட்கணும். அதனால அந்த ஸ்டேஷனில் இருக்கிற ஈஜிப்சியன் டெக்னீஷியன்ஸையும் பிடிச்சிட்டு வரணும். ஏன்னா பிடிச்சிட்டு வந்தால் தான் நெகோசியேஷனுக்கு. ரேடாரை அழிக்கிறதுக்கு பதிலாக ரேடாரை கலட்டி கொண்டு வந்துடணும். அதனால இந்த ட்ரைனிங் வந்து டெசர்ட்டில் நடக்குது. எதை கலட்டணும், எதை எப்படி டிஸ்மேண்டில் பண்ணணும். ஏன்னா டைம் வந்து ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான். நீங்கள் வந்து இப்போ ஒரு 4 டன்னுன்னா, நான் இப்போ இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருந்தேன்னா அது எரெக்ஷனுக்கு நாங்கள் அதை 2 மாசமா பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு எரெக்ஷன் பிளான் போடுவோம், அதுக்கு வந்து எவ்வளவு மேன் பவர் வேணுமோ, எப்படி வைக்கணும், ஸ்லிங் எப்படி போடணும், எந்த கிரேனை யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல பொசிஷன் பண்ணணும், நிறைய காரியங்கள் இப்படி பார்த்துட்டு இருப்போம். இப்போ இதுக்கு வந்து ஃபியூ ஹவர்ஸ்க்குள்ள இதை முடிக்கணும். அந்த எதிரிகள் வந்து ராணுவம் வந்து அட்டாக் பண்ணிடும், அட்டாக் பண்ண. அடுத்தது இப்போ வந்து இந்த வார் ஆஃப் அட்ரிஷன் இருக்கிறதுனால எல்லாரும் அலர்ட்ல வேற இருக்கிறாங்க. அதனால நீங்க ரொம்ப ஈஸியா உள்ள போயிட்டு வர்றதும் கஷ்டம். அதனால இதுக்கு டேட் வந்து டிசம்பர் 69, அதில் 24 அந்த மாதிரி ஒரு தேதியில் அவங்க அதை பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ டிசைட் பண்ணும்போது எப்போவுமே எந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு டிசப்ஷன் பண்ணணும், டைவர்ட் பண்ணணும். ஆமாம், இல்லைன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் அங்கே போயிடும். இப்போ இவங்க வந்து இந்த ரேடார் பக்கம் போகணுங்கிறதுனால இவங்க அந்த சுயஸ் கனாலை ஒட்டி இருக்கிற எல்லா நிலைகள்லையும் இவங்க ஃபேண்டம் 4 வச்சுட்டு பாம்பிங் பண்ணுறாங்க. ஸோ நைட் பாம்பிங் பண்ணும்போது எல்லாருடைய ஃபோக்கஸும் இங்கே இருக்குது, சுயஸ் கனால்ல இருக்கு. ஆமா, சுயஸ் கனால் அந்த ஏரியால. இப்ப அவங்க அதுல வந்து இந்த ட்ரூப்ஸ் போக வேண்டிய ஹெலிகாப்டர் ஸ்லிப் ஆகி உள்ள போயிருது. ஸோ ஆட்களை போய் இறக்குறதுக்காக அவங்க வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடி போய் இறங்கணும். இப்ப இறங்கின உடனே அங்க இருக்கிறவங்க ஆக்ட் ஆகக்கூடாது, ராத்திரி தான். அதனால அவங்க போன உடனே என்ன பண்றாங்க, இறங்கின ட்ரூப் வந்து பிரிஞ்சிடணும். ஒரு ட்ரூப் வந்து டெக்னீஷியன் ட்ரூப் பிரிக்கிறதுக்கு, ஒரு ட்ரூப் வந்து சடனாக அந்த ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் ஒன்று பண்ணணும், இன்னொரு ட்ரூப் வந்து அவங்கள மேன் ஹேண்டில் பண்ணி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த காரியங்கள் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹேண்ட் கிரனேடை போட்டு சவுண்டு, தீப்பிடிச்சிலாம் எரியக்கூடாது அந்த மாதிரி, ஆமாம் சத்தம். ஸோ அதை கிரியேட் பண்ணி விட்டுட்டு அங்கே இருக்கிற எல்லாரும் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அந்த டென்ட்டு, அந்த பிச் பண்ணியிருக்கிற டென்ட்டில் இருக்கிற தூங்கிட்டு இருக்கிறவங்கலாம். ஸோ அதில் ஸ்டாம் பண்ணி கொஞ்சம் பேரை பிடிக்கிறாங்க. பேரலா இந்த ஸ்டேஷன், ரேடார் ஸ்டேஷனை ஹேண்டில் பண்ணுறவங்களாம் அதை ஹேண்டில் பண்ணி ஒரு இதாக பிரித்து 2 ஹெலிகாப்டர் இப்போ ரெட் சீல இருக்கு. இப்போ இவ்வளவு பெரிய ஆப்ரேஷன் வந்து எங்கே நடக்குதுன்னா சுயஸ் கனாலுக்கு தாண்டி ஈஜிப்டில். இப்போ ஒரிஜினலாக இஸ்ரேல் இந்த ஆப்ரேஷன் பண்ணணும்னா என்டையர் சீனாயை கடந்து வரணும். ஆனா சீனா அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆமா, இப்ப சீனாய் அவங்க கண்ட்ரோல் இருக்கு, அதனால இந்த ஆபரேஷன் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த ஆபரேஷன் நினைச்சு பார்க்க முடியாது. ஏன்னா 4 டன் உள்ள ஒரு ஐட்டத்தை போய் அங்க போய் 600 கிலோமீட்டர் தாண்டி போய் தூக்கிட்டு வர முடியாது. அதனால அவங்க என்ன பண்றாங்க, வந்து தூக்கின உடனே இவங்க டெரிட்டரிக்குள்ள வந்துடலாம், அட்லீஸ்ட் சீனாய்க்குள்ள கண்ட்ரோல் இருக்கிறதுனால. அதனால ரெட் சீல இந்த CH-53 ஏர்கிராஃப்ட் வந்து அங்கதான் வச்சிருக்கிறாங்க, அதை ஆப்ரேட் பண்ணல. முதல்ல போய் ட்ரூப்ஸ் எல்லாம் இறங்கி ரெடி ஆனதுக்கு அப்புறம் CH-53 போய் இந்த ரேடாரையும் அதே மாதிரி அந்த மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு தூக்கிட்டு வரும்போது அந்த கெப்பாசிட்டி என்னன்னா மேக்ஸிமம் கெப்பாசிட்டியை விட கொஞ்சம் கூடுதல் தான் வெயிட். வெயிட் எல்லாம் குறைக்க முடியாது, ஏன்னா ரேடார் வெயிட்டை நம்ம குறைக்க முடியாது. இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து தான் அவங்க போறாங்க. ரிஸ்க் எடுத்து தூக்கிட்டு வரும்போது எத்தனை கிலோ தூக்குனாங்க, எத்தனை கிலோ ரேடார் மொத்தம் வெயிட் எவ்வளவு இருக்கும்? 4 டன். அதுல மேக்ஸிமம் பேலோட 4 டன். இது வந்து ஏறக்குறைய 3.5 டன் தான் அதனுடைய ரேட்டட் கெப்பாசிட்டி மாதிரி இருக்கும். அதனால அது எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கும். அதுல அவங்க வரும்போது ஒரு ஸ்லிங் வேற கட் ஆகும். ஸ்லிங் கட் ஆகும். ஒன்னு ரெட் சீல அதை டிராப் பண்ணணும், அல்லது ரெட் சி போட்டாலே போதும். செங்கடல். ஏன்னா எடுத்துட்டு
அந்த இடம் வந்து அபு கரீப். பட் அது நமக்கு தேவைப்படும் இல்ல, இந்த ரெடார் படிக்கணும் இல்ல. இப்ப வந்து ஆமா, குறைஞ்சபட்சம். ஏன்னா இது வந்து இது ஓவர் கெப்பாசிட்டியில ஆப்ரேட் பண்றீங்க. இப்ப இதுக்குன்னு இன்னொரு ஹெலிகாப்டர்லாம் பண்ண முடியாது, இருக்கிற ஹெலிகாப்டர் கிடையாது. ஆமா, அதனால ஓவர் ரேட்டிங். நார்மலா எங்க மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்லாம் டிசைன் பண்ணதுக்கு மேல ஒரு 20% வந்து ஷார்ட் டியூரேஷன் பண்ணலாம், ஷார்ட் டிஸ்டன்ஸ் பண்ணலாம், நாட் கண்டினியூஸா பண்ண முடியாது. ஸோ ரிஸ்க் எடுத்தா வந்து சீனாய்க்குள்ள வந்துடும். சீனாய் டெரிட்டரிக்குள்ள வந்து தே வில் டிராப் இட். ஏன்னா அது கண்டினியூஸா பறந்துட்டு இன்னும் டெஸ்டினேஷன், அவங்க பிளான்டு டெஸ்டினேஷனுக்கு போக முடியாது, டெரிட்டரியில இறக்கிடுறாங்க. ஒரு இது. ஸோ இன்னொன்று சேஃபாக வந்துடும். அதுக்கப்புறம் பேக்கப் CH-53 இருக்குல்ல, அதில் திரும்ப வந்து அடுத்த ஸ்லிங்கை போட்டு அதை எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. இப்போ இதில் என்ன கிடைச்சதுன்னா அவங்களுக்கு இன்னும் அடுத்த வாரம் 73க்கு போகல. ஆனால் இப்போ இந்த ரேடாரை பற்றி என்னன்னு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கிடைக்கிது. இந்த ரேடார் மூலமாக எவ்வளோ சென்சிட்டிவ்னா 4 ஃப்ரீக்வன்சி இது பண்ணுமா. 300 கிலோமீட்டர் முன்னாடியே எந்த ஏர்கிராஃப்டும் வந்ததுன்னா ஐடென்டிஃபை பண்ணிடும். அதுக்கப்புறம் ஒரு விதின் 40 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் ஈவன் 200 மீட்டர் ஹைட்ல இருந்தா ஐடென்டிஃபை. அதனால மோர் சென்சிட்டிவான ஒரு ரேடார் சிஸ்டம். ஸோ அதனுடைய வீக் பாயிண்ட்ஸு, பிளைண்ட் ஸ்பாட்டு என்ன ஏதுன்ற எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதற்காக இந்த P12 ரொம்ப பிரயோஜனமான ஒரு காரியமாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இது வந்து இது முடிந்ததுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 4 இஜிப்சியன் டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் எடுத்துட்டு வரல, ஒரு 4 டெக்னீஷியன், முக்கியமான டெக்னீஷியன் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க. ஆமா, எடுத்துட்டு வந்து அவர்கள் இந்த டானையும் விடுவிச்சு அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் வாங்கிக்கிறாங்க. ஓகே, இந்த ரடாரை வந்து ஆபரேட் பண்ணிட்டு இருந்த ஆபரேட்டர் சயின்டிஸ்ட் வாட்டவர் அந்த டெக்னீஷியன் எல்லாத்தையும் வந்து பிணை கைதியா பிடிச்சிட்டு வந்து அதே ஹெலிகாப்டர்ல ஏத்தி கொண்டு. ஆமா, அது ரிட்டர்ன்ல வருது. ஏன்னா அந்த அதுக்கப்புறம் அவங்க சூப்பர் லேண்டா இருக்கிற ஹெலிகாப்டர்ஸ் இருக்கு. சரி, ஃபார் பீப்புள் அந்த ஸ்குவாடு அதுவும் போகுது. ஆமா, அது பீப்புள்லாம் அதுல தான் போறாங்க. ஓகே, அவங்க போய் டெக்னீஷியன்ஸ் போய் டிஸ்மேண்டில் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிக்கிங் கார்கோ ஹெலிகாப்டர் பின்னாடி வருது, வந்து அதை லோட் பண்ணி இங்க கொண்டாந்துடுறாங்க. இப்போ அதனால இந்த டைம்ல பாத்தீங்கன்னா பிஃபோர் 73 வார் அவங்களுக்கு முக்கியமான ஏர்கிராஃப்டை பத்தி தெரிஞ்சுக்கிச்சு. MiG-21 ரேடாரை பத்தி தெரிந்து கொண்டார்கள். ஏற்கனவே வந்து P-10 ரேடார் இவங்க கையில இருக்கு. SAM-2 அப்படின்னு சொல்லி சர்ஃபஸ் டு ஏர் மிசைல், ரஷ்யன் ஏர் மிசைல்ஸ் சீனாய் வனாந்தத்தை எடுக்கப்பட்டதும் இவங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமான. இந்த நிகழ்ச்சி வந்து ஈஜிப்டுக்கு ஒரு பெரிய பேரிடியா, பெரிய அவமானமா? ஆமா, ஒத்துக்கிட்டு இருப்பாங்களா இப்படி நடந்திருக்குன்ற சொன்னாங்களா? சொல்லலையா? அதுக்கு முன்பு நான் இப்ப இந்த நிகழ்ச்சியை வரதுக்கு வார் ஆஃப் அட்ரிஷன்ல இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சியும் காரணமா இருந்தது. என்னன்னா 67 வார் இது முடிந்து சீனாய் அவங்க கைப்பற்றின உடனே ஒரு 2-3 மாசத்திலேயே ஈஜிப்ட் என்ன பண்றாங்க, ஒரு மிசைலை எடுத்து அடிக்கிறாங்க. அதுல வந்து இஸ்ரேலுடைய எலாட்ன்னு சொல்லி ஒரு நேவல் ஷிப்பை சிங்க் பண்றாங்க ரெட் சீல. ஆமா, அது வந்து 1955ல ராயல் நேவி பிரிட்டன்ல இருந்து வாங்கின கப்பல். 200 குரூ அங்க இருக்கிறாங்க. அதுல 47 பேர் இறந்துடுறாங்க, 100 பேர் wounded. அது ஒரு பெரிய அடி. அதனால உடனே அவங்க என்ன பண்ணாங்க, கவுண்டர் பண்றதுக்கு ஈஜிப்ட்ல உள்ள 2 ரிஃபைனரி அடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்வேஸ் இது வந்து பெரிய வார் கிடையாது, ஆனா ஒரு கவுண்டர் இன்சிடென்ட். ஆமா, இந்த மாதிரி ஒன்னொன்னு நடந்துகிட்டே இருக்கும்போது தான் இந்த ரேடார் எடுத்துடுறாங்க. அதனால இதுவும் பெரிய தாக்கத்துக்கு உள்ளானது. பட் இஸ்ரேல் அவங்க வந்து ஈஜிப்ட் வந்து அதை வந்து ஒத்துக்கிட்டாங்களா இந்த மாதிரி ஒண்ணு? ஆமா, இவங்க ரேடார் எடுத்துட்டு வந்து ஒத்துக்கொண்டு இப்பொழுது அது மியூசியத்துல வைக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து நல்லா பெர்ஃபெக்டா இஸ்ரேல் மியூசியத்துல இருக்கு. இஸ்ரேல் மியூசியத்துல P-12 ரேடார் சிஸ்டம் வைக்கப்பட்டிருக்கு. MiG-21 ஏர்கிராஃப்ட் எப்படி டிஸ்பிளேல வச்சிருக்காங்களோ அதே மாதிரி இந்த ரேடாரையும். ஓகே, இத வந்து ரஷ்யன் ரேடார் அட்வான்ஸ் ரேடார் அதை வந்து கைப்பற்றியாச்சு. அமெரிக்கா உதவி பண்ணிருக்கு, 2 ஹெலிகாப்டர் கொடுத்து உதவி பண்ணிருக்காங்க. இவங்க அந்த மிஷின் அவங்க எடுத்துட்டு போகலையாங்க? இல்ல, அனாலிசிஸ் ஃபுல்லா இங்கதான். அது அந்த வியட்நாம் வாருக்கு அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம். ஏன்னா இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன, எவ்வளவு ரேஞ்சில் ஏர்கிராஃப்ட்ஸை வந்து இது சென்ஸ் பண்ணுது என்ற காரியங்கள் இந்த இதன் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால இவங்க அமெரிக்கன் ஃபிளைட்ஸ் வந்து நார்த் வியட்நாமில் பார்க்கணும்னா எந்தெந்த இடத்துல இதை அவாய்ட் பண்ணலாம், P-12 ரேடார் இருக்க இடத்துல அப்படிங்கிற காரியம். இந்த ஈஜிப்டியன் டெரிட்டரிக்கு உள்ள புகுந்து ஈஜிப்து நாட்டினுடைய ரடார் சிஸ்டம், அதுவும் ரஷ்யன்ஸ் சப்ளை பண்ண ரடார் சிஸ்டத்தை இவ்வளவு சாமர்த்தியமா ஒரு ஹெலிகாப்டர்ல போய் அங்க உள்ள ஆட்களையும் சேர்த்து பிடிச்சி பிடிச்சு பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ஆபரேஷன்ல மொசாதினுடைய ரோல் என்ன? இது மொசாத் ஆபரேஷன் இல்லாட்டி இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸினுடைய ஒரு ஆபரேஷனா? இல்ல, இது வந்து இதற்கு பயன்படுத்தப்பட்டது மொசாடு.
இன்டெலிஜென்ஸ் ஃபுல்லாக மொசாட் தான் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஆனால் இதில் பயன்படுத்தப்பட்ட டீம் எதுன்னா பாராட்ரூப்பர்ஸ். அவங்க ஹெலிகாப்டர் மட்டும்தான், ஹெலிகாப்டரில் உள்ள பாராட்ரூப்பர்ஸ். அவங்க வந்து சயாரட் சனாயம் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கே சயாரட் மட்கல்னு ஒன்று பார்த்தோம்ல, பார்டர் சர்வேலன்ஸ், அது மாதிரி இதுக்கு ஒரு டீம் ஸ்பெஷலைஸ்டு ஃபார் பாராட்ரூப்பர்ஸ். ஸோ இந்த பாராட்ரூப்பர்ஸ் வந்து ஒரு குரூப் தான், அவங்களால எல்லா வேலையும் பார்க்க முடியாது. அதனால இதில் வந்து இஸ்ரேல் ஏர்ஃபோர்ஸ் இருக்கிறது. 67 வாரில் இந்த சீனாயில் ரொம்ப பரிச்சயப்பட்ட ஏர்ஃபோர்ஸ் பீப்புள் இதில் இன்வால்வ் ஆனாங்க. அதுக்கப்புறம் நேவி. ஸோ நேவி, ஏர்ஃபோர்ஸு, டெக்னீஷியன்ஸு, ஆர்மியில் உள்ள டெக்னீஷியன்ஸு ப்ளஸ் பாராட்ரூப்பர்ஸ், இவ்வளவு பேரும் சேர்ந்து மொசாட் ஒருங்கிணைந்து இந்த காரியத்தை நடத்தினார். இப்போ இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய இது போன்ற அதிரடி தாக்குதல்கள், மறைமுக தாக்குதல்கள், ரகசிய தாக்குதல்கள், மொசாது குறிப்பா இன்வால்வ் ஆனதுல நடந்த நிகழ்ச்சிகள், இதை வந்து பெரும்பாலும் அவங்க உடனடியாக வெளிப்படையா சொல்றது இல்லையே. எடுத்துக்காட்டா அணு உலைகளை அட்டாக் பண்ணும்போது, அது ஈராக்ல இருக்கட்டும் இல்லாட்டி சிரியால இருக்கட்டும், அவங்க அதை முதல்ல வெளிப்படையா சொல்லலையே. அதே மாதிரி இங்க சொன்னாங்களா இல்ல வெளிப்படையா சொல்லாம விட்டாங்க? இல்ல, சில காரியங்கள் உடனே சொல்லிடுவாங்க, சிலது மறைக்கவும் முடியாது. ஈராக் வந்து ஆபரேஷன் டே லைட் ஆபரேஷன், அதை ஒன்றும் மறைக்கவும் முடியாது. அது தைரியமா மெனாகேம் பெகின் வந்து 2 நாள் 3 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே கூப்பிட்டு சொல்லிட்டாரு, இது நாங்கள் தான் பண்ணோம், நாங்கள் தான் இதற்கு முழு பொறுப்பு என்று. சிரியா அட்டாமிக் இது வந்து அவங்க அட்டாமிக் பிளான் வச்சிருக்கேன்னு சொல்லலை, இவங்க போய் அடிச்சதுன்றதுன்னு சொல்லலை. அதை வந்து அவங்க ரொம்ப அதை பெரிதுபடுத்தவும் விரும்பலை. அதனால அதை ஆக்சுவலாக என்ன பண்ணாங்கன்னா, மெனாகேம் பெகின் டர்க்கி பிரசிடெண்ட்டை கூப்பிட்டு, நீங்கள் அசாத்தை சொல்லுங்க, நாங்கள் இது அணு உலைங்கிறதுனால தான் இதை அடித்தோம், எங்களுக்கு மேற்கொண்டு எந்த வார் ஆக்டிவிட்டியும் கிடையாது, அதனால நாங்களும் இதை வெளியே சொல்ல போகிறதில்ல, அவரும் சொல்ல வேண்டாம், இதை அதோட விட்டுருவோம் நாங்கள். அதனால் அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு 6-7 மாதம் கழிச்சுட்டு நாங்கள் ஒரு ஆர்மி யூனிட்டுக்காக ஒரு பில்டிங் கட்டிகிட்டு இருந்தோம், அதை வந்து அடிச்சுட்டாங்க நாங்கள், அதோட முடிந்தது. வேற இது வந்து பெரிய ரேடாரியா தூக்கிட்டு வந்துட்டாங்க. அடுத்து ஈஜிப்ட் வந்து அதில் ரொம்ப கடும் கோபத்துக்குள்ளானது. அதனால அவங்க எவ்வளவோ கேட்டு பார்த்தாங்க, பட் இதை கடைசி வரைக்கும் அவங்க அந்த ரேடார் கொடுக்கல. கேட்டாங்க திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு. இது வந்து இது அவர்களும் தெரிந்து, எல்லாருக்கும் தெரிந்து இது ப்ரெஸ்ல போனது. ஆனால் இவர்கள் அதை கொடுக்கவும் இல்லை, அதை இல்லை நாங்கள் போகலைன்னு மறுக்கவும் இல்லை. அது அதோட முடிந்தது. இப்போ ஒரு ரஷ்ய நாடு சப்ளை பண்ண மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெரிய ரடார் சிஸ்டம், அதை இவ்வளவு துல்லியமா, இவ்வளவு நுணுக்கமா, இவ்வளவு சாமர்த்தியமா, ஒரு சாதுரியமா, இன்னும் சொல்ல போனா பெரிய டெக்னிக்கலா, இதெல்லாம் டெக்னிக்கல் சப்ஜெக்ட். 4 டன் அப்படிங்கிறது 4000 கிலோகிராம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு சாதாரண லாரியில போகக்கூடிய லோட்ல பாதி லோடு கிட்டத்தட்ட நெருங்கி, அதை வந்து ஒரு ஹெலிகாப்டர்லேயே தூக்கிட்டு வரக்கூடிய சாமர்த்தியமான செயலை இவங்க செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இதே இஸ்ரேல் ராணுவம், இதே மொசாத் இதுக்கு முன்னாடி உலகமே வியந்து பார்த்த சில நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்கிறாங்க. எடுத்துக்காட்டா அவங்களுடைய ஆரம்ப காலங்கள்ல அவங்கள இனப்படுகொலை செஞ்ச நபர்களை கூட இது ரெடாக தான் தூக்கிட்டு இருந்திருக்காங்க, ஆலையை தூக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சம்பவம் இருக்கு. அதை பத்தி ரொம்ப விவரமா அடுத்த எபிசோட்ல பேசுவோம். ஆபரேஷன் ஃபினாலே, அது வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு மனித கடத்தல்னு சொல்லலாம். அதே வேளையில ஒரு பெரிய நீதி, ஒரு மனித குலத்துக்கு எதிரான ஒரு குற்றத்துக்கான ஒரு ட்ரையல், ஒரு அப்படின்னு சொல்லலாம். அதை பத்தி நம்ம அடுத்த எபிசோட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ சார்.